இந்த நாளின் தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனங்களை வாசியுங்க. பிதாவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை பார்க்கும் பொழுது, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவ தூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வேதாகமத்திலே பல இடங்களில் இடி முழக்கம் உண்டான சந்தர்ப்பங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இடி முழக்கத்தின் நடுவில் இருந்து கர்த்தர் பேசின சந்தர்ப்பங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நேரம் எனக்கு ஒத்துழைக்கிற வண்ணம் ஒரு 3 அல்லது 4 சந்தர்ப்பங்களை நமக்கு முன்பதாக கொண்டு வந்து, என்ன நோக்கத்திற்காக இந்த இடி முழக்கம் உண்டாயிற்று, தேவன் எந்த சந்தர்ப்பத்திலே இந்த இடி முழக்கத்தை தொனிக்க பண்ணினார் என்பதை நாம் தியானித்து, நம்முடைய வாழ்க்கையிலே இது எப்படிப்பட்ட காரியங்களை உணர்த்துகிறது என்பதை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, முதலாவது யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே எகிப்திலே உண்டான ஒரு இடி முழக்கத்தை நாம் அங்கே பார்க்கலாம். இரண்டாவது யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்திலே சீனாய் மலையிலே உண்டான ஒரு இடி முழக்கத்தை நாம் பார்க்கலாம். 1ஆம் சாமுவேல் அந்த புஸ்தகத்திலே பெலிஸ்தியர்கள் மேலே உண்டான இடி முழக்கத்தை நாம் பார்க்கலாம். இவைகளை, இந்த 3 காரியங்களை நாம் தியானித்து, 4வதாக இந்த யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 28, 29 சொல்லப்பட்ட இடி முழக்கத்தை நாம் தியானித்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு உணர்த்தும்படியாக இந்த சத்தியங்களோடு இன்றைக்கு பேச விரும்புகிறார். வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் இந்த இடி முழக்கத்தை உண்டு பண்ணினார். இது எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இந்த யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இடிமுழக்கம் உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். அந்த இடிமுழக்கத்தோடு கூட கல் மழையும் தேவன் அனுப்பினாராம். இப்பொழுது வாசியுங்கள், யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். மோசே வானத்துக்கு நேராக தன்னுடைய கையிலே வைத்திருந்த கோலை நீட்டின பொழுது, அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார். அல்லேலூயா. முதலாவது ஒரு சந்தர்ப்பத்தை, இடி முழக்கம் உண்டான ஒரு சந்தர்ப்பத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தில் எகிப்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக வாதைகளை அனுப்பினார். இஸ்ரவேலர்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக, அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த துஷ்ட வல்லமையின் பிடியிலிருந்து அவர்களை ரிலீஸ் பண்ணும்படியாக தேவன் எகிப்தியர் மேலே வாதைகளை அனுப்பினார். எத்தனை வாதைகள் வந்தது? 10 வாதைகள் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்களை தேவன் விடுவிக்கும்படி 10 விதமான வாதைகளை அனுப்பினார். ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன், இந்த 10 விதமான வாதைகள் எதற்காக தேவன் அனுப்பினார்னா, இந்த 10 விதமான கொடுமைகளை இந்த இஸ்ரவேலர்களுக்கு எகிப்தியர்கள் செய்தார்களாம். சில வசனங்களை எடுத்து அதை காண்பிக்கிறார். ஏன் இந்த வாதையை தேவன் இவர்களுக்கு அனுப்பினார் என்றால்,
இதற்கு ஒப்பனையான ஒரு துயரத்தை இந்த இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் கொடுத்தார்கள். சமீபத்தில் ஒரு மனிதனை சந்தித்தேன். அவர் சவுதி அரேபியாவிலே வேலை செய்த ஒரு நபர். அவர் சொன்னாரு, பாஸ்டர், இந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வேதனைப்படுத்தினார்கள் என்பதை நான் இந்த சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் போது நான் உணர்ந்து கொண்டேன். ஏன்னா என்னோட பாஸ் ஒரு எகிப்தியன். என்ன நடத்தின என்னுடைய மேல அதிகாரி, என்னுடைய பாஸ் ஒரு எகிப்தியன். அவ எப்படி தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களை எப்படி நடத்துவான்றதை கண்கூட நான் அனுபவித்திருக்கிறேன். பயங்கரமான கடின இருதயம் உள்ளவர்கள் தான் இந்த எகிப்தியர்கள். அவ்வளவு கொடுமையாய் தனக்கு கீழே வேலை செய்கிறவர்களை அவன் நடத்துறான்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பார்வோன் எப்படி நடத்தியிருப்பான், எவ்வளோ வேதனைகளை அனுப்பியிருப்பான், அனுபவித்திருப்பார்கள் என்னெல்லாம் அவர் பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தம்முடைய ஜனங்களை அவர்கள் எப்படியெல்லாம் வாதித்தார்களோ அதே வாதைகளை தேவன் அவர்களுக்கு அனுப்பினார் என்று சில வசனங்களை எல்லாம் கோட் பண்ணியிருந்தார். ஸ்தோத்திரம். அதையெல்லாம் இந்த பிரசங்கத்தில் இப்போ சொன்னா அது ஏதுவா இருக்காது. பிரியமானவர்களே, 10 வாதைகளை அனுப்பினார். முதலாவது, நைல் நதி இரத்தமாய் மாறினது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, குடிக்கிற தண்ணி இரத்தமா மாறிச்சு. அந்த நைல் நதியை பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் ஃபாதர்னு சொல்லுவாங்களாம் எகிப்தியர்கள். வாழ்க்கைக்கு அவர் தான் தந்தையை போன்றவர். அந்த நைல் நதி, அந்த நதி இரத்தமாய் மாறினது. இரண்டாவது வாதை 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தவளைகளை தேவன் அனுப்பினாராம். எகிப்தியர்கள் தவளைகளை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள். 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பேன்களை தேவன் அனுப்பினார். இந்த பேன்கள் கூட, அதாவது பூச்சிகள், வண்டுகள், இவைகள் எல்லாம் கூட எகிப்தியர்கள் கடவுள்களாக வணங்கினார்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வண்டுகளை தேவன் வாதைகளாக அனுப்பினார். 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினால பார்த்தால் கொள்ளை நோய்களை தேவன் வாதைகளாக அனுப்பினார். 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே கொப்புளங்கள், எகிப்தியர்களுக்கு என்ன வந்தது? கொப்புளங்கள் வந்தது. கொப்புளங்கள்லாம் மகா பயங்கரமான ஒரு வேதனை. அதுவும் இந்த வெயில் டைம்லலாம் இந்த கொப்புளங்கள் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, பயங்கரமாக இருக்கும். அது மாதிரி வந்தவங்களுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ணுறோம், அது வரைக்கும் உடம்பெல்லாம் கொப்புளம் அவங்களுக்கு. அது வரைக்கும் அவங்க கையிலலாம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஜெபம் பண்ண வந்த கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொப்புளங்கள்லாம் இல்லை. ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே 2-3 கொப்புளங்கள் உடனடியாக கையில் உருவாயிடுச்சு. பாஸ்டர் பாருங்க, வரும்போது இல்லை, இப்போ வந்துடுச்சு அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட கொள்ளை நோயை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். 9வது தான் நாம் வாசித்த 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இடி முழக்கமும் அதோடு கூட கல்மழையும் தேவன் என்ன செய்தார்? வாதையாக அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வதாக 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வெட்டுக்கிளிகளை தேவன் அனுப்பினார். 9வதாக 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் காரிருளை தேவன் ஒரு வாதையாக அனுப்பினார். கடைசியாக உங்களுக்கு தெரியும் 10வது வாதை என்ன? தலைச்சன் பிள்ளைகளின் சங்காரம் என்கிற 10வது வாதையை அனுப்பினார். ஏன் தேவன் இந்த வாதைகளை எகிப்தியருக்கு அனுப்பினார் என்றால், தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக, தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, அவர்கள் எதையெல்லாம் தெய்வம் என்று ஆராதித்தார்களோ, எதையெல்லாம் அவர்கள் கடவுள் என்று சொல்லி வணங்கினார்களோ, அதையே தேவன் அவர்களுக்கு வாதையாக திருப்பினார். அருமையானவர்களே, ரட்சிக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக தேவன் இடி முழக்கங்களை அனுப்பினார் என்று சொன்னால், இடி முழக்கம் என்பது தேவனுடைய ரட்சிப்பின் வல்லமையை காண்பிக்கிறது. இடி முழக்கம் என்பது நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. அந்த இடி முழக்கம் அந்த எகிப்தியருக்கு நியாய தீர்ப்பாகவும் வாதையாகவும் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பாகவும் விடுதலையாகவும் காணப்பட்டது. நான் இப்படி சொல்றேன், நம்முடைய ஜனங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எந்த ஒரு தீய சக்தியானாலும் கர்த்தர் அந்த தீய சக்திகளிடத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்தின் வல்லமைகளில்
இருந்து, அந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து எப்படிப்பட்ட வல்லமைகள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும், அது எகிப்திய வல்லமையா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட வல்லமையா இருந்தாலும் சரி, அந்த வல்லமைகளிலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படி தேவன் இடிமுழக்கத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. மோசே தன்னுடைய கோலை நீட்டின பொழுது, வானத்துக்கு நேராக நீட்டின பொழுது அங்கே இடிமுழக்கம் உண்டானது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையிலே உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. இடிமுழக்கம் என்கிற தேவனுடைய அதிகாரம், இடிமுழக்கம் என்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பு, இடிமுழக்கம் என்கிற தேவனுடைய சர்வ வல்லமை இன்றைக்கு உங்களையும் என்னையும் தம்முடைய ஜனங்களையும் விடுதலையாக்கும்படி தேவன் அந்த வல்லமைகளின் மேலே தம்முடைய இடிமுழக்கத்தை அவர் முழங்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை எந்த தீய சக்தி உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? தீய சக்தின்னு தூய சக்தின்னு உங்க மனசு சொல்லக்கூடாது. இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா அதான தீய சக்தி தூய சக்தின்னு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் வேணாம். அல்லேலூயா. நம்மை எந்த வல்லமை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது? எந்த வல்லமை நம்ம மேல அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறது? வியாதி என்கிற ஒரு வல்லமை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? பார்வோனுடைய அடிமைத்தனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நான் பார்வோனுடைய ஒரு சில வல்லமைகளை சொல்றேன், நீங்க அதுல அடிமைப்பட்டிருக்கிறீங்களா பாருங்க. பார்வோன் என் ஜனங்களை ஆராதனை செய்ய வனாந்திரத்துக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்ன போது அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? முதல்ல என்ன சொன்னான்? 10 வாதைகளை சொன்னீங்க. என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பு அப்படின்னு சொன்ன போது, மோசே சொன்ன போது அவன் என்ன சொன்னான்? புருஷர்களாகிய நீங்கள் மட்டும் போங்க, உங்க மனைவி பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கட்டும். இது பார்வோனுடைய அடிமைத்தனம். ஞாயிற்றுக்கிழமையிலையோ இல்லை மற்ற நாட்கள்லையோ இல்லை காத்திருப்பு ஜெபத்திற்கோ இல்லை பெண்கள் ஐக்கிய ஜெபத்திற்கோ இல்லை ஊழியத்திற்கோ எதுக்கோ ஊழியத்துக்கு போங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் என்ன செய்யணும்? ஆராதிக்க ஊழியத்தை விட்டுருங்க. தேவனை இந்த நாளில் ஆராதிக்க முடியாத நாம தீர்மானித்து இருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு உங்க வீட்டில இருந்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றால் எல்லாரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட குடும்பம், புருஷன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் குடும்ப சகிதமா வந்து தேவ சன்னிதானத்தில் தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அதுல நீங்க மட்டும் போங்க. சில வீட்டில் மனைவி சொல்லுவாங்க, நீங்க வாரமெல்லாம் கஷ்டப்படுறீங்க, நீங்க மட்டும் போங்க, நாங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் ஆராதனை முடிச்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு சுவையாக உங்களுக்கு சமைச்சு வைக்கணும் இல்லையா? நல்ல மாமிசங்களை வாங்கி மச்சங்களை வாங்கி உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன், நீங்கள் ஆராதனை போயிட்டு வந்தே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மனைவி மட்டும் வீட்டில் இருந்துட்டு புருஷனையும் பிள்ளைகளையும் இங்கே அனுப்புகிறாங்கன்னா ஏதோ ஒரு பார்வோனுடைய வல்லமை உங்களை அங்கே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. சில இடத்துல புருஷன் சொல்லுவாங்க, நான் வாரமெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவு, அதனால கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் மட்டும் போங்கன்னு சொல்லி உங்களை எல்லாம் அமுச்சு விட்டு உங்கள் வீட்டுக்காரர் வீட்லேயே படுத்துட்டு இருந்தாருன்னா பார்வோனுடைய வல்லமை அவரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. சில வீட்டில் பாருங்க, பெற்றோர் மட்டும் போவாங்க, பிள்ளைங்க ஞாயிற்றுக்கிழமை தான் கிரிக்கெட் பேட் எடுத்துன்னு கிரவுண்டுக்கு விளையாட போவான் அப்படின்னா அவன் மேலே ஒரு பார்வோனுடைய வல்லமை இருக்கு. இன்னைக்கு நீங்க ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆண்டவரிடத்துல இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்றாரு, அவர் கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது உன்னை மகிமைப்படுத்தினேன் பிதாவே மகிமைப்படுத்துன்னு சொன்ன உடனே ஒரு இடிமுழக்கம் உண்டானது. அது என்ன இடிமுழக்கம்? உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அந்த இடிமுழக்கம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகணும், உங்கள் குடும்பத்தின் மேல உண்டாகணும். எந்த சிறையிருப்பின் வல்லமை தேவனை ஆராதிக்க கூடாதபடி தடை செய்கிறதோ அந்த சிறையிருப்பின் வல்லமையின் மீது, அந்த தீய சக்தியின் மீது, அந்த அசுத்த பொல்லாத வல்லமைகளின் மீது தேவன் தம்முடைய வல்லமை, அதிகாரம், ஆளுகை என்கிறதான இடிமுழக்கத்தை தொனிக்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்க இயேசு கிறிஸ்து கேட்ட உடனே இடிமுழக்கம் உண்டாச்சு. நீங்க கேட்ட உடனே அந்த இடிமுழக்கம் என்ன செய்யணும்? உண்டாகணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? நீங்க புருஷருக்கு மட்டும் போங்க, மனைவி பிள்ளைகள் எங்கேயே இருக்கணும்னா போனவன் என்ன செஞ்சிருவான்? திரும்பி என்ன செஞ்சிருவான்? வந்துடுவான். அல்லேலூயா. இல்லை இல்லை, நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளும் தான் நாங்கள் என்ன செய்வோம்? போய் தேவனை ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி
அவர் விடாப்பிடியா மோசே நிற்கிறார். அப்போ ரெண்டாவது சொன்னான், நீங்கள் போங்க, உங்கள் மனைவி பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு போங்க, ஆனால் உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் இங்கேயே என்ன செய்யணும், நிறுத்தணும். இது பார்வோனுடைய வல்லமை. பழைய ஏற்பாட்டில் தேவனை ஆராதித்தது எப்படி சிஸ்டர்? பலி செலுத்தி தான் தேவனை ஆராதித்தார்கள். எங்கள் தெய்வத்திற்கு நாங்கள் பலி செலுத்தி தான் நாங்கள் என்ன செய்வோம், ஆராதிப்போம். அதனால ஒரு குலமும் பின் வைக்கிறது இல்லை. தேவனுக்கு காணிக்கை செலுத்தி தான் என்ன செய்யணும், தேவனை ஆராதிக்கணும். ஜீவ பலியாக காணிக்கை அதுதான், அதை செலுத்தி தான் தேவனை ஆராதிக்கணும். அதனால ஒரு குலமும் பின் வைக்கிறது இல்லை. நாங்கள் எல்லாருமே போவோம், எங்கள் ஆடு மாடல் மிருக ஜீவன் கூட போவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் என்ன எதை கொண்டு உங்கள் தெய்வத்துக்கு ஆராதிக்கணுமோ அதை இங்கேயே செலக்ட் பண்ணி என்ன செய்யுங்க, எடுத்துகிட்டு போங்க. எதை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கணுமோ அதை இங்கேயே செலக்ட் பண்ணி கொண்டு போங்க அப்படின்ற. அதுக்கு மோசே சொல்கிறாரு, இன்னத்தை கொண்டு நாங்கள் எங்கள் தெய்வத்திற்கு ஆராதனை செய்வோம் என்று நாங்கள் அங்கே போய் சேருகிற வரைக்கும் எங்களுக்கு அது தெரியாது. இப்போ நீங்களா நானும் வீட்லேயே நீ 100 ரூபாய் போடணும்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிடறோம். ஆனால் மோசே சொல்கிறாரு, நாங்கள் அங்கே போய் உள்ளே உட்கார்ற வரைக்கும் எங்களுக்கு. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்தீங்களா, நீங்கள் தானே ஆசீர்வாதமாக பேசணும்னு கேட்டீங்க, அதனால் இப்படி பேசுகிறேன். எத்தனை பேர் அந்த நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், நாங்கள் போய் அங்கே சேரும் பொழுது கர்த்தர் இதை கொண்டு எனக்கு ஆராதனை செய்யணும், அதை கொண்டு நான் தேவனை ஆராதிப்பேன் என்கிறதான அந்த ஒரு சிந்தைக்கு நான் வர வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. சரி, ஓகே, சரி போன்னு சொல்லிட்டான், எடுத்துன்னு போயிட்டான். ஆனால் நீங்கள் எகிப்தின் எல்லையை விட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எகிப்திலேயே தான், இந்த எல்லையிலேயே தான் இருந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கணும். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் ஆராதனிக்கணும். இந்த பாவத்தின் வல்லமையோட நீங்கள் ஆராதிக்கணும். நீங்க இந்த எகிப்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. இந்த விக்கிரக ஆராதனை விட்டு போயிடக்கூடாது. உங்க ஜாதியை விட்டு போயிடக்கூடாது. ஜனத்தை விட்டு போயிடக்கூடாது. சொந்த பந்தங்களை விட்டு போயிடக்கூடாது. கீழ்ப்படுகிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களை நான் உண்மையாகவே உள்ளத்திலிருந்து வாழ்த்துக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். 100% கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வர முடியாமல் சூழ்நிலையில் இருக்கிறவங்க பரவாயில்ல, ஆனால் இதை பார்த்தும் வீட்டில் சும்மா இருந்தவங்க ஆசீர்வாத குறைவு தான் அது அவர்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடியல, வர முடியல சூழ்நிலை அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் இதை பார்த்தும் ஜெபிக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும். இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு பலன் இருந்தும் அது செய்யாமல் போனால் அது என்னவா இருக்கும், பாவமாக இருக்கும். ஆனால் இதே நாளில் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் கொடுக்குறாங்க சொன்னால் அங்கே கால் வலியோ கை வலியோ வேதனையோ ஜுரமோ தலைவலியோ இருக்காது. அங்கே ரேஷன் கடையில் விசுவாசி நின்றுட்டு இருக்கும் வாங்கிறதுக்கு. அப்போ தேவன் பார்ப்பாரா, பார்க்க மாட்டாரா? இதெல்லாம் பார்வோனுடைய வல்லமை. நீ எகிப்திலே இரு, நீ அடிமைத்தனத்திலே இரு, நீ விக்கிரக ஆராதனையிலே இரு. உன் சொந்த பந்தம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு போடல, என் சொந்தக்காரன் கோச்சிவான்னா நீ எகிப்திய அடிமைத்தனத்தில் இருக்கிற. எகிப்திய ஒரு வல்லமை உன்னை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. நீ பாவத்திலே இரு, நீ குடியிலே இரு, நீ சினிமாவிலே இரு, நீ லாகுரி வஸ்துகளோட இரு, நீ இப்படியே இருந்துட்டு நீ சர்ச்சுக்கும் போது நீ ஒர்ஷிப்பம் பண்ணு அப்படின்றது தான். எகிப்தின் எல்லையை விட்டு போயிடாத, பாவத்தை விட்டு போயிடாத, அடிமைத்தனத்தை விட்டு போயிடாத, அதிலேயே இருந்து நீ ஆராதனை செய் அப்படின்றது ஒரு எகிப்திய வல்லமை. ஆனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற எந்த எகிப்திய வல்லமை ஆனாலும் அதன் மேலே தேவன் ஒரு இடி முழக்கத்தை உண்டாக பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீ எந்த சிறை இருப்பில் இருந்தாலும் அதன் மேலே ஒரு இடி முழக்கம் இன்றைக்கு உண்டாக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது என்ன சொல்றான், எகிப்தை விட்டு போகக்கூடாது. இங்கே இப்படி கர்த்தரை ஆராதிக்க விடாதபடி தொடர்ந்து எதுவெல்லாம் உங்களுக்கு தடையாய் வருகிறதோ அது எல்லாம் எகிப்திய வல்லமை, எகிப்தின் சிறையிருப்பு. அந்த தீய வல்லமைகளிலிருந்து, அந்த பொல்லாத அசுத்த வல்லமைகளிலிருந்து
உங்களுக்கு விடுதலை உண்டாக வேண்டுமானால், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால், எகிப்திய வல்லமைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாகவே தம்முடைய வல்லமை என்கிற, தம்முடைய நியாய தீர்ப்பு என்கிற அதிகாரமாகிய அந்த இடிமுழக்கத்தை அந்த வல்லமைகளின் மீது தேவன் முழங்க பண்ணினார் என்றால், நீங்கள் உண்மையாக தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், உம்மை ஆராதிக்க கூடாதபடி தடை செய்கிற வல்லமைகள் மீது எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கெஞ்சி கதறுவீர்களானால், நிச்சயமாகவே உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற இடிமுழக்கம் இன்றைக்கு உண்டாகும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தர் அந்த இடிமுழக்கத்தை தொனிக்க பண்ணும்படியாக ஆண்டவரை நோக்கி தேவனை ஆர்ப்பரித்து தேவனை துதியுங்க. ஆண்டவரே, என்னை ஆண்டவரை ஊழியம் செய்யக்கூடாதபடி, என்னை ஆராதிக்க கூடாதபடி, உமக்கு சேவை செய்யக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா எகிப்திய வல்லமைகள் மேலே ஒரு இடிமுழக்கம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது இடி முழக்கம் சீனாய் மலையில உண்டான ஒரு இடி முழக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். யாத்திராகமம் 19:16. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகங்களும் மகா பலத்த எக்கால சத்தமோ உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3ஆம் நாள் என்று இங்கே சொல்லப்பட்டது, எகிப்திலிருந்து அவர்கள் வெளியேறிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை அது காண்பிக்கிறது. 50வது நாளாகத்தான் அந்த நாள் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கடந்த வாரத்திலே கூட நான் பார்த்தோம், பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா. இந்த பஸ்கா பண்டிகையை செலிப்ரேட் பண்ணி அவங்க அன்னைக்கு புறப்பட்டாங்க பாருங்க. அன்னையிலிருந்து புறப்பட்டு இந்த சீனாய் மலை அடிவாரத்துக்கு வர்றதற்கு 50 நாட்கள். அந்த 50வது நாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்றைக்கு சீனாய் மலையில ஒரு இடி முழக்கம் உண்டானது. என்ன இடி முழக்கம்? இந்த செய்தியை நம்ம ஏற்கனவே பண்டிகைகளை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம், பெந்தேகோஸ்தே நாளில் நாம் தியானித்திருக்கிறோம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின் நாள் தான் அந்த பெந்தேகோஸ்தே நாள். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கை என்ன? நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நான் உங்களுக்கு நாயகனாய் இருப்பேன், நான் உங்களுக்கு மணவாளனாய் இருப்பேன் என்கிறதான உடன்படிக்கையை செய்த நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடிமுழக்கத்திலிருந்து உண்டான சத்தம் தேவன் தம்முடைய உடன்படிக்கையை ஜனங்களோடு ஏற்படுத்தினார். இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்கு, நாம் அந்த உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவமாக்கி போட்டார்கள். நான் அவர்களுக்கு நாயகனாய் இருப்பேன் என்கிறதான உடன்படிக்கையை அவர்கள் என்ன செய்தார்? புறந்தள்ளி அவமாக்கி போட்டார்கள். ஆகினாலே இனி உடன்படிக்கையை கற்பலகைகளிலே அல்ல, உடன்படிக்கை பெட்டினாலும் அல்ல, அவர்களுடைய இருதயத்திலே நான் என்ன செய்வேன்? என்னுடைய உடன்படிக்கையை எழுதுவேன். அதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அந்த 50வது நாள். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை கிறிஸ்துவின் மணவாட்டியாக நம்ம என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அல்லேலூயா. முன்பு கற்பலகைகளிலே எழுதப்பட்ட கற்பனைகள், எழுதப்பட்ட உடன்படிக்கையை அவர்கள் புறந்தள்ளிட்டார்கள். இப்பொழுது நம்மை கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவின் மணவாட்டியாய் அவர் மாற்றுகிறார். இன்னும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த உடன்படிக்கை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. அந்த இடிமுழக்கம் என்பது தேவன் தம்முடைய ஜனங்களோடு செய்த உடன்படிக்கை. நம்மோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்மையும் கிறிஸ்துவின் மணவாட்டியாக நித்திய விவாகத்திற்கு உன்னை நியமித்துக் கொள்ளுவேன் என்கிற ஒரு உடன்படிக்கையை தேவன் செய்திருக்கிறார். அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நமக்கு அந்த உடன்படிக்கையை செய்தார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் பொழுது தேவனோடு கூட நாம் உடன்படிக்கை பண்ணுகிறோம் என்கிறதான அந்த அனுபவம் நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. பிரீத்தி, கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறோம் என்பதனுடைய அர்த்தமா இருக்கிறது. தேவனோடு கூட நம்ம என்ன உடன்படிக்கை பண்ணுகிறோம்? அவர் நம்முடைய ஆத்தும மணவாளன், அவர் நம்முடைய ஆத்தும நேசர், நாம் அவருடைய மணவாட்டியா இருக்கிறோம் என்கிறதான உடன்படிக்கை நம்முடைய இருதயத்திலே த்ரூ ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3வது நபராக அவர் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவி ஒரு இடி முழக்கத்தின் உடன்படிக்கையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இடி முழக்கம் என்பது வல்லமையும் அதிகாரமும் ஆயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராக நாம் கடந்து வரும் பொழுது இந்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே என்னென்ன கிரியைகளை நடப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனத்திலே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் இடி முழக்கத்தின் மூலமாய் உண்டு பண்ணின உடன்படிக்கை என்ன? பரிசுத்த ஆவி என்கிறதான உடன்படிக்கை, பிதாவின் வாக்குத்தத்தம் என்கிற உடன்படிக்கை. இதை நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் பலமுள்ள ஒரு ஆவியானவராய், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பலன் வருகிறது. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நமக்கு என்ன வருது? பலன் வருது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? நல்லா சொல்லுங்களேன், பலன் உள்ளவர்கள். பயத்தின் ஆவியை தேவன் நமக்கு தரல. இன்னைக்கு அநேகருக்குள்ளே பயத்தின் ஆவி, கோழைத்தனத்தின் ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலமுள்ள ஆவி. 2வது அந்த ஆவி அன்புள்ள ஆவி. 3வது அந்த ஆவி தெளிந்த புத்தி உள்ள ஆவி. இது கொஞ்சம் கருகலான ஒரு பகுதி, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றதுக்கு பிரயாசப்படுறேன். கவனிங்க. பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த ஆவி நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? பலமுள்ள ஆவி. 2வது அன்புள்ள ஆவி. 3வது இந்த அபிஷேகம் முப்படையான ஒரு அபிஷேகம். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இந்த 3 கிரியைகளை நடப்பிக்கிறார். இந்த ஒரு நாள் அதிகாலை ஜெபத்தில் பேசியிருந்தேன். எத்தனை பேர் நீங்க கவனித்திருக்கீங்களோ தெரியல. பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும் பொழுது இந்த முப்படையான ஒரு அபிஷேகத்துக்குள்ளே வருகிறார். முதல்ல பயமில்லாத ஒரு ஆவி. பயப்படுகிறவன் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க எப்படிப்பட்டவங்க? பயப்படாதவங்க. அல்லேலூயா. பயப்படுகிறவனும் அவிசுவாசியும் புறம்பாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்குள்ள ஒரு பயம், ஏதாவது ஒரு பயம் உங்களுக்குள்ள, எப்போதும் நீங்க பயப்படலைன்னா கூட எப்போவாவது ஒரு பயம் உங்களுக்குள்ள வருதுன்னா அந்த அபிஷேகம் சரியான விதத்தில் உங்களுக்கு இல்லை. எத்தனை பேர் பயந்துட்டு இருக்கிறீங்க? மரண பயம் சிலருக்கு இருக்குது. அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது நான் எப்படி செய்ய முடியும், என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும், என் பையன் வாழ்க்கை என்ன ஆகும், என் வாழ்க்கை என்ன ஆகும், என் ஊழியம் என்ன ஆகும், சபை என்ன ஆகும். சிலருக்கு இருட்டு வந்தாலே பயம். எப்போ பொழுது விடியும், ஐயோ இரவெல்லாம் நான் தூங்காமல் கஷ்டப்படுறேனே, எப்போ பொழுது விடியன்னு இருப்பாங்க. சிலருக்கு பொழுது விடிஞ்ச உடனே எப்போ இரவு வரும், கொஞ்ச நேரம் நான் தூங்கி நான் நிம்மதியாக இருப்பனே. ஒரு ஆவியில் ஒரு விடுதலை இல்லாமல் எப்பொழுதும் பயமும் திகிலமும் என்ன செஞ்சிருக்கோம், ஒரு மனிதனை பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய அடையாளம் அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? ஒரு பலன் உள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற இந்த அபிஷேகத்துக்குள்ளே இந்த 3 விதமான முப்படையான அபிஷேகம் செயல்படும். எப்படி நான் சொல்றேன் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே 3 விதமான அபிஷேகம் இருந்தது. ஒன்றே சொல்லுங்க, ராஜாக்களுக்கான அபிஷேகம். 2வது ஆசாரியனுக்கான அபிஷேகம். 3வது தீர்க்கதரிசிக்கான அபிஷேகம். நன்றாய் கவனியுங்கள். இந்த 3 அபிஷேகத்தையும் ஒரு மனிதனுக்குள்ளே பழைய ஏற்பாட்டில் நாம் காண்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். பழைய ஏற்பாட்டில் இந்த 3 அபிஷேகத்தையும் ஒரே ஆள் பெற்றிருப்பாங்கன்னா அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அரிதான ஒரு விஷயம். ஒருத்தன் ஆண்டவரே ஒருத்தனை தீர்க்கதரிசினா அவன் கடைசி வரைக்கும் எப்படி தான் இருக்கணும், தீர்க்கதரிசியாக தான் இருக்கணும்னு கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஆசாரியன்னா அவன் ஆசாரியனை தான் இருக்கணும்னு கட்டளையிட்டு இருக்கிறாரு. இதை மாற்றிலாம் செய்யக்கூடாது. ஆனால் இந்த 3 அபிஷேகம் ஒருங்கே பெற்ற நபர்கள் ரொம்ப குறைவு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இந்த 3 அபிஷேகமும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தது. தெரியுங்களா? அந்த 3 அபிஷேகமும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தது. எங்களுக்கு சொல்லும், நீர் தான் ராஜாவா, நீங்கள் யூதருடைய ராஜாவா அப்படி சொல்லும் போது இயேசு சொன்னார், ஆம் நீர் சொல்லுகிறபடியே நான் ராஜா தான் சொன்னார். அல்லேலூயா. 2வது மகா தீர்க்கதரிசியானவர் ஜனங்களுக்குள்ளே தோன்றி இருக்கிறார். நீர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி. அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசியின் அபிஷேகமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா.
மூன்றாவது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பரிதபிக்கிற பிரதான ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியனுக்குரிய அபிஷேகமா அவருக்குள்ள இருந்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த முப்படியான அபிஷேகம், பிரியமானவர்களே, இந்த முப்படியான அபிஷேகம் தாவீதுக்குள்ளே இருந்தது. தாவீது ராஜாவாக இருந்தான். 14 வருஷம் ரகசியமாய் அவன் ராஜரீக அபிஷேகத்துக்குள்ளே நடத்தப்பட்டு 14 வருஷம் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்து 14 வருஷம் கழிச்சு சமஸ்த இஸ்ரவேலனும் இவனுக்குள்ளே ராஜரீக அபிஷேகம் இருக்கிறது, ராஜாக்களுக்கான அபிஷேகம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாய் மாற்றினார்கள். வேத வசனங்கள் இருக்கிறது. அவன் தன்னுடைய ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியா இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் நல்ல ஒரு ஆசாரியனாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான் என்றும் வேத வசனங்கள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த முப்படையான அபிஷேகம் தான் இந்த இடத்துல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பெலனுள்ள ஆவி, இந்த பெலனுள்ள ஆவி என்பது ராஜாக்களுக்கான அபிஷேகம். அல்லேலூயா. பெலனுள்ள ஆவி என்பது ராஜாக்களுக்கான அபிஷேகம். இரண்டாவது, அன்புள்ள ஆவி என்பது ஆசாரியனுக்குரிய அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி உள்ள ஆவி என்பது அது தீர்க்கதரிசிக்கான அபிஷேகம். பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்கிறார்னா பலமுள்ள ஆவி ராஜரீக அபிஷேகம், அன்புள்ள ஆவி ஆசாரியனுக்குரிய அபிஷேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி உள்ள ஆவி தீர்க்கதரிசிகளுக்கான அபிஷேகம். நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டா கர்த்தர் உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த அபிஷேகத்துக்குள்ளே ஒரு முப்படியான ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே செயல்படுகிறது. ஆகவே கோழைகளா இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அப்போ எல்லாம் தைரியசாலிங்க, ரொம்ப பலசாலிங்க. ஏனென்றால் நம்ம மேலே உடன்படிக்கை பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பலத்தை இடிமுழக்கத்திலிருந்து ஒரு உடன்படிக்கை நமக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் கடந்து போகிறது. அடுத்தது மூன்றாவது சம்பவத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேலே யுத்தம் பண்ணும்படியாக நெருங்கினார்கள். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அதனால இந்த பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர் மேலே யுத்தம் பண்ண வந்தபோது சாமுவேல் செய்த விண்ணப்பத்தினாலே, சாமுவேல் பண்ண ஜெபத்தினாலே கர்த்தர் ஒரு பெரிய மகா பெரிய இடி முழக்கத்தை அவர்கள் மேலே துணிக்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்த பெலிஸ்திய வல்லமைகளின் மேலே தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார், அதிகாரத்தை விளங்க பண்ணினார், கர்த்தத்துவத்தை விளங்க பண்ணினார். அதுதான் இடி முழக்கம். அதனால தேவ ஜனங்களோடு யுத்தம் பண்ண நெருங்கி வந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டார்கள், விழுந்து போனார்கள், துரத்தப்பட்டார்கள், பட்டு விழுந்தார்கள்னா செத்து போனார்கள்னு அர்த்தம். இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு இஸ்ரவேலனா இருந்தா, ஆவிக்குரிய இஸ்ரவேலனா இருந்தா, உன்னோடு யுத்தம் பண்ண நெருங்குகிற பெலிஸ்திய வல்லமை எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அதன் மேலே ஒரு இடி முழக்கத்தை துணிக்க பண்ணுவார். அல்லேலூயா. உன்னோடு கூட போராடுகிற எந்த பெலிஸ்திய வல்லமையானாலும் அதன் மேலே கர்த்தர் என்ன செய்வார்? இடி முழக்கத்தை, தம்முடைய கர்த்தத்துவத்தை அவர் முழங்க பண்ணுவார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மேலே பிசாசின் வல்லமைகள், எந்த திரளான வல்லமைகள் புறப்பட்டு வந்தாலும் கர்த்தர் அவைகளை கலங்க பண்ணும்படியாக இடி முழக்கத்தை. 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, இந்த இடி முழக்கம் உண்டாவதற்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மிஸ்பாவிலே கூடினார்கள். மிஸ்பாவிலே கூடினார்கள்னா என்ன அர்த்தம்? சபை ஐக்கியத்துக்குள்ளே கடந்து வரணும். நீங்கள் சபையாக ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கிறோம். அதுதான் மிஸ்பாவிலே கூடுவது. அந்த வசனத்தை வாசியுங்கள், கொஞ்சம் சத்தமாய் வாசியுங்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும்
மிஸ்பாவிலே கூட்டுங்கள் அப்படின்னா என்ன? சபையாக நீங்கள் என்ன செய்யணும்? கூடி வரணும். உங்கள் மேல் போராடுகிற பெலிஸ்திய வல்லமைகள் எதுவா இருந்தாலும், சாட்சி சொன்னீங்க அம்மாவுக்காக ஜெபிக்கணும்னு, சபையிலே கூடுங்கள், மிஸ்பாவிலே கூடுங்கள். உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு சாமுவேல் உண்டு. அல்லேலூயா. நான் தான் சாமுவேல் இங்க சொல்லல, இங்க ஆராதனை நடத்துகிறவர்கள் சாமுவேல் தான். அல்லேலூயா. இங்க முன்னாடி நின்று இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸை நடத்துகிறவர்கள் ஒரு சாமுவேல் தான். நீங்க சபையாய் கூடுங்க, சபை ஐக்கியத்துல கூடுங்க. என்னதான் ஆனால் நடக்கவே முடியனாலும் ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வந்து போடுங்க. அப்படி உங்கள் ஜீவன் போதுனா, சபையில ஆராதனையில போச்சுனா, இதை விட ஒரு பெரிய மேன்மை உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்க ஜீவன் போதுனா, அதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உடம்பு சரியில்லை வீட்டிலேயே படுத்தது, வீட்டிலேயே போனீங்கன்னா அதுல என்ன மேன்மை இருக்கு? ஒரு சபையில எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவனை ஆராதித்தார்கள். அப்புறம் ஆராதனை முடிஞ்சு மெசேஜ் எல்லாரும் உட்கார்ந்த பிறகு ஒருத்தர் முழங்காலே நின்றுட்டு இருக்கிறார். சரி, அவர் ஜபத்திலே ஆவியில நிறைவில் இருக்கிறார் சொல்லிட்டு பாஸ்டர் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றவரே முழங்கால தான் இருக்காரு. எல்லாரும் முடிஞ்சு ஆமேன் முடிஞ்சு ஆசீர்வாதம் சொன்ன பிறகு முழங்கால தான் இருக்கிறார். அவர் எழுப்புங்கன்னா, அவர் எப்போ முழங்கால் போட்டாரோ அப்பவே டிபார்ட் ஆகிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அனுபவம், எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. பிசாசு பெலிஸ்தியன் உன்னோடு யுத்தம் செய்ய நெருங்கும் பொழுது, அந்த பெலிஸ்தியன் மேலே தேவன் தம்முடைய வல்லமையும் சத்துவமும் கர்த்தத்துவமும் என்கிற இடி முழக்கத்தை முழங்க பண்ண வேண்டுமானால் நீங்கள் மிஸ்பாவிலேயே கூடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல், சபை எப்பெல்லாம் கூட்டுறாங்களோ அப்பெல்லாம் என்ன செய்யுங்க? கூடுங்க. எங்களை ஞாயிற்றுக்கிழமை கூட்டுறது பெரிய கஷ்டம் பாஸ்டர். இதுல வேற எங்களை உபவாச ஜபத்துக்கும் அமாவாசை ஜபத்துக்கும். யுவர் விஷ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனத்துல பாருங்க, சபை கூட்டினா அந்த ஆசாரியன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கான பிரதானமான, இஸ்ரவேலுக்கெல்லாம் தீர்க்கதரிசியானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கெல்லாம் நியாயம் விசாரித்தவன். அங்க அவன் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? வாசிங்க. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி, அவன் மிஸ்பாவிலே சபையை கூடி வர செய்து ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்? ஓயாத ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம். சபை கூடி வந்த தேவனை ஓயாமல் ஆராதியுங்கள், ஓயாமல் கர்த்தரை துதியுங்கள். நேரம் பார்க்காதீங்க. ஆவியானவர் நடத்துகிற நேரத்துக்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் இடி முழக்கத்தை துணிக்க பண்ணார். பெலிஸ்தியர்கள் எல்லாம் விழுந்து போனார்கள், மாண்டு போனார்கள். உங்களோடு யுத்தம் பண்ண நெருங்குகிற பெலிஸ்தியன் உன்னை கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படி நினைச்சாலே அவன் மேல ஒரு இடி விழும். அல்லேலூயா. அப்படிதான் சொல்றான். உன் தலையில இடி விழான்னு சொல்றாங்களே, அது என்ன அர்த்தம்? நீ மிஸ்பாவில கூடு, நீ தேவனை ஓயாமல் விண்ணப்பம் பண்ண, ஆராது. கர்த்தர் இடி முழக்கத்தை துணிக்க பண்ணுவார். இப்போ நம்ம ஆரம்ப வசனத்துக்கு வருவோம். இப்போதான் மெயினான மெசேஜுக்கே போனோம். எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். பிதாவே மகிமைப்படுத்தும்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கேட்ட உடனே வானத்துல என்ன சத்தம் வந்தது? ஏசுராணி சிஸ்டர், என்ன சத்தம் வந்தது? இன்னும் உங்களை என்ன செய்வேன்? மகிமைப்படுத்தும். நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், அப்பா என்னை மகிமைப்படுத்துங்க. அப்படின்னா உன்னை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறேன், இன்னும் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். பக்கத்துல எல்லாம் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் இன்னும் உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை இன்னும் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிமைனா என்ன பிரியமானவர்களே? மகிமைனா என்ன? மகிமைனா என்ன? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். காணக்கூடாத கர்த்தருடைய காணக்கூடிய வெளியரங்கமான கிரியைகள் தான் மகிமை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவன் ஆவியாய் இருக்கிறார். காணாத கர்த்தர், காண முடியாத கர்த்தர் நாம் காணும்படியான சில கிரியைகளை செய்கிறாரே, அதுதான் மகிமை. அது முதலாவது சுவிசேஷத்தினுடைய ஒளி மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் கண்களுக்கு பிரகாசமாயிராதபடி
இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்படின்னா என்னங்க? சுவிசேஷம் என்பது ஒரு மகிமை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சுவிசேஷம் என்பது ஒரு மகிமை. சுவிசேஷம் சொல்லப்படுகிற இடமெல்லாம் தேவ மகிமை நிறைந்திருக்கிறது. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவ மகிமை. உங்களை ஒரு சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். சுவிசேஷம் என்பது என்ன? நற்செய்தி. அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றின செய்தி. அந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது உங்களை சுற்றிலும் ஒரு மகிமை பிரகாசிக்குதுன்னு அர்த்தம். பவுல் சவுலா இருக்கும்போது கர்த்தர் அவனை சந்தித்தார். அதை அகிரிப்பா ராஜாவுக்கு அவன் சொல்லுகிறான், ராஜாவே, பகலிலே மத்தியான வேளையிலே சூரிய வெளிச்சத்திலும் அதிகமான பிரகாசம் எங்களை சுற்றிலும் பிரகாசிக்கிறதை கண்டேன். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் பிதாக்களே, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியாவிலே காரானூரிலே குடியிருந்த பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். ஆகவே உங்களையும் என்னையும் சந்தித்த அந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒரு மகிமை. ரெண்டாவது என்ன தெரியுங்களா? இப்படி சொல்லிட்டே போலாம். இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே கல்யாண வீட்டிலே ஒரு அற்புதம் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். முதலாவது அற்புதத்தை செய்து, அப்படியானால் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்குமானால் அதுதான் தேவனுடைய மகிமை. மரியாள் என்ன சொல்றாங்க? வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். ஆகவே தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட்டு கொண்டிருக்குமானால் அதுதான் மகிமை. அந்த மகிமை ஒரு இடி முழக்கத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. நீங்கள் அந்த மகிமையை, ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுவீர்களானால் வானத்திலிருந்து ஒரு இடி முழக்கம் உண்டாகும். உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. எப்பொழுது மகிமை வரும் பிரியமானவர்களே? எப்பொழுது மகிமை? எப்படி ஆண்டவர் மகிமைப்படுத்துவார்? எப்படி நீங்கள் மகிமை மேல மகிமை அடைவீர்கள்? 7 காரியங்கள் உண்டு. வேகமாய் நீங்கள் வாசியுங்கள். முதலாவதாக 2ஆம் நாளாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். 2ஆம் நாளாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். கொஞ்சம் வேகமா வாசிங்களேன். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கிற்று. சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பேற்று சாலமோன் ஜெபம் பண்ணும் பொழுது மகிமை வானத்திலிருந்து இறங்கி வந்தது. என்னை மகிமைப்படுத்தும் என்று நீங்கள் கேட்டால், உன்னை மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற இடிமுழக்கம் வானத்திலிருந்து உண்டாக வேண்டுமானால் நீங்கள் சரியாய் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி காளைகளையும் மற்ற காளைகளையும் பட்சித்து போட்டது. ஆலயத்தை தேவனுடைய மகிமை நிரப்பிற்று. யாரெல்லாம் சரியான ஜெப ஜீவியத்தில் இருக்கிறார்களோ, சரியான பிரேயர் லைஃப் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இடிமுழக்கத்தின் பிள்ளைகள், வானத்திலிருந்து உண்டான இடிமுழக்கத்தின் சொந்தக்காரர்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்றார், உன்னை மகிமைப்படுத்தின இன்னமும் மகிமைப்படுத்துவேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அங்கே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவருடைய தாயாரோடு கூட ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, முதலாவது ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்குகிறது. இரண்டாவது மகிமை எப்பொழுது இறங்குகிறது? வாசிங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கேராபின் சேராபின்கள் அவர்களுக்கு மேலாக நின்றார்கள். அவர்களுக்கு ஒவ்வொருவனுக்கும் 6 சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. 2 சட்டைகளினால் முகத்தை மூடிக்கொண்டார்கள், 2 சட்டைகளினால் பாதத்தை மூடிக்கொண்டார்கள். 2 சட்டத்தினாலே பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வாசிங்க. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருந்தது. உன்னை மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற இடிமுழக்கம் உண்டாக வேண்டுமானால் முதலாவது ஜெபிக்கும் பொழுது அந்த மகிமை இறங்குகிறது. இரண்டாவது தேவனை ஆராதிக்கிறார்கள்.
2 சட்டைகளினாலே முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறார்கள், 2 சட்டைகளினாலே பாதத்தை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தேவனை துதித்து ஆராதிக்கிறார்கள். ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. இதே மாதிரி இது பரலோகத்தில் நடந்த ஒரு சம்பவம். பரலோகத்தில் தேவ தூதர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக இப்படி ஒரு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பூமியில ஒரு ஆராதனை. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் அந்த முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 12, 13, 14 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வேகமா வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. ஆசாப், ஏமான், ஏத்தூனுடைய கூட்டத்தாரும் அவருடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகை தாளகள் கீர்த்தவாத்திகளுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலய மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை என்ன செய்கிறதா? இறங்குகிறதா. எப்படி இறங்குது பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது ஜெபம் பண்ணா தேவனுடைய மகிமை இறங்கிடுச்சு. 2வது தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவ தூதர்கள் ஆராதிக்கிறாங்க, தேவ மகிமை இறங்குறது. சபையில தேவனை எப்படி ஆராதிக்கிறாங்க? பாடர் குழு நிற்கிறாங்க, 120 பேர் கொயர்ல நிற்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கும் அப்படி ஒரு ஆசை. நம்முடைய சபை விஸ்தாரமா பெருகும் பொழுது ஆராதனையில கொயர்ல 120 பேர் நிற்க வேண்டும். ஒருமித்து ஏகமனதாய் கர்த்தரை உயர்த்தி எக்காலங்களை ஊதி கைத்தாளங்களை தட்டி மத்தளங்களை வாசித்து நெடுந்தொனியாய் கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆராதித்த பொழுது தேவனுடைய மகிமை ஒரு புகை போல இறங்கி சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தை நிரப்பிச்சு. உள்ள நிற்கிற ஆசாரியர்கள் நிற்க கூடாமல் தலைவரிசை மட்டும் முகங்குப்புற விழுந்தார்கள். தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிறைந்தது. பிரியமானவர்களே, தேவனை ஆராதிக்கும் பொழுது உன்னை மகிமைப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு இடிமுழக்கத்தின் சத்தம் உங்களுக்கு உண்டாகும். சபை ஆராதனை இருக்கிறது, குடும்பமாய் ஆராதிக்கிற ஆராதனை இருக்கிறது, தனிப்பட்ட முறையில் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே? அல்லேலூயா. 3வதாக ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அங்கே மகிமை எப்பொழுது கடந்து வரும்? இடிமுழக்கம் என்கிற மகிமை எப்பொழுது இறங்கி வரும்? ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். எழும்பி பிரகாசி. நீங்க எழும்பினா தான் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். நீ எழும்பாத வரைக்கும் காரிருள்ள தான் உட்காந்துருக்கணும். என்ன செய்யணும்? எழும்பு. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. சோம்பலிலும் அசதியிலும் இருக்கிற நீ அதை விட்டு எழும்பு. நீ எழுந்தா தான் கர்த்தருடைய மகிமை உண்மையில காணப்படும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அடுத்த வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேலே இப்போ மகிமை எப்படி உண்டாகிறதுங்க? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து இடிமுழக்கம், உனக்கு மகிமை. இன்னும் மகிமைனா பரிசுத்த ஆவியில அபிஷேகத்தில் நிரம்பி நீங்கள் ஜீவிக்கும் பொழுது உங்களை தேவன் மகிமைப்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. உங்களுக்கு ஒரு விசுவாசம் வேண்டும் பிரியமானவர்களே, ஒரு விசுவாசம் வேண்டும். விசுவாசிக்கிறவர்களுக்கு இடிமுழக்கம் உண்டாகும். உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி யோவான் 14:4 அங்க மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தாலும் அந்த வியாதியும் கூட தேவனுடைய மகிமைக்காகத்தான் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:4
நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிங்க. லாசருவினுடைய மரணத்தை குறித்து அங்கே நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரணம் கூட, அந்த மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி கூட கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆறாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாரே, அதுக்கு மரியாள் சொல்லுகிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படின்னா வசனத்தின்படி வாழுங்க, கர்த்தர் கொடுத்த கற்பனைகளின்படி வாழுங்க, அப்படியே சட்டத்திட்டத்தின்படி வாழுங்க. வசனத்தின்படி வாழ்ந்தால் தேவனுடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11 அதை மாத்திரம் வாசிங்கள். கொஞ்சம் தெளிவா வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில், நன்றாய் கவனியுங்கள், ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தை நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு கூடாமல் இருந்தது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆசாரியர்கள் எங்கிருந்து புறப்பட்டாங்க? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டாங்க. அப்போ பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவ மகிமை உங்களை நிரப்போம். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகும், உங்களை மகிமைப்படுத்தின இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் இடி முழக்கத்திலிருந்து உண்டான சத்தம். பயங்கரமா இடி இடிச்சுது. அங்க நின்றவர்கள் என்ன சொல்றாங்க? தேவ தூதன் வந்து பேசுறான் அப்படின்னு. பிரியமானவர்களே, உங்களுக்கு அப்படி ஒரு இடி முழக்கம், எகிப்திய வல்லமைகளின் மேலே கர்த்தர், உன்னை சிறைப்படுத்துகிற வல்லமைகளின் மேலே ஒரு இடி முழக்கத்தை கர்த்தர் கொண்டு வரணும். பெலிஸ்தியன் உன்னை அழிக்கணும்னு, யுத்தம் பண்ணணும்னு நெருங்கும் பொழுது அந்த இடி முழக்கம் அங்கே உண்டாகணும். சீனாய் மலை அடிவாரத்தில் நீ வரும்பொழுது, ரட்சிப்பின் அனுபவத்தோடு நீ வரும்பொழுது பரிசுத்தாவின் உடன்படிக்கை என்கிற இடி முழக்கம் உண்டாகணும். இயேசு கிறிஸ்துவுக்கு இடி முழக்கம் உண்டாச்சு. உன்னை மகிமைப்படுத்தின இன்னமும் மகிமைப்படுத்துவேன்னு. இந்த ஆராதனை வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளையை ஜெபிக்கும் பொழுது, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது மகிமை இறங்கிற்று. அவர்கள் கர்த்தரை ஆராதித்த பொழுது மகிமை இறங்கிற்று. நீங்க எழும்பி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் கடந்து வரும். நீங்க ஆவியில நிரம்பி பரிசுத்தாவின் அபிஷேகத்துல, சரியான ஒரு அபிஷேகத்துல காணப்பட்டா கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் கடந்து வரும். நீங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து விசுவாசத்தின் பூர்ணத்துக்கு நோக்கி போகும் பொழுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். நீ வசனத்தின்படி வாழ்ந்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகிற ஒரு நபராய் இருப்பாயானால் மகிமை ஆலயமாகிய உன்னையே நிரப்ப. நீ தான் தேவனுடைய ஆலயம். உன்னை தேவனுடைய மகிமையினால கர்த்தர் நிரப்புவார். கர்த்தர் இந்த வேளையில உன்னை மகிமைப்படுத்தின இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் நீங்க அந்த மகிமை மேல மகிமை அடைய போறீங்க? அந்த மகிமையும் மகத்துவத்துக்குள்ள நீங்க கடந்து வர போறீங்க. எல்லாரும் எழும்பி நின்று இந்த ஆராதனை வேளையில ஒரு விசை அந்த இடி முழக்கம் உங்களுக்கு உண்டாகட்டுமே. உங்க தலைக்கு